الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மார்க்கம், அதனுடைய கொள்கை என்பது மிகவும் அழகான ஒரு கொள்கையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கை என்பது மிக எளிமையான கொள்கையும் கூட. யாரை கேட்டாலும் அதனுடைய அடிப்படை கொள்கைகளை சொல்லிவிட முடியும். பக்கமாக சொல்ல வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். இறை தூதர்கள் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவுதான் இதனுடைய கொள்கை. இந்த கொள்கையை ஒருவர் மூலமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட துவங்கினார் என்று சொன்னால், அவர் இந்த உலக வாழ்க்கையிலும் நல்ல ஒரு நிலைமையை, நல்ல மனிதராக காட்சி தர முடியும். மறுமையிலும் அவர் சிறந்த ஒரு நன்மையை, சொர்க்கத்தை அடையக்கூடியவராக இருப்பார். அப்ப இந்த சிம்பிளான உறுதியான இந்த கொள்கையை தெளிவான முறையில் ஒருவர் புரிந்து பின்பற்றினார் என்று சொன்னால், அவருடைய ஈருலக வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையும் என்பதற்கு உறுதியான ஒரு நம்பிக்கையை, கேரண்டியை இஸ்லாம் மார்க்கம் தருகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான அழகான கொள்கையில் இருக்கக்கூடிய நாம், அந்த கொள்கை நமக்கு எதை வரையறுத்து தந்திருக்கிறதோ அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் சில சம்பவங்கள், நிகழ்வுகள் நம்மளுடைய உறுதியான கொள்கையை சிதைக்கக்கூடியதாக இருக்குமே. ஆனால் அதை நாம் புறந்தள்ளிவிட்டு அல்லது அதை கவனமாக கையாண்டு நமது உறுதியான கொள்கையை, அழகான கொள்கையை பின்பற்றி மறுமை வெற்றியை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நல்ல கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்கள் மூலமாக நமக்கு வேதத்தை வழங்கினார். இந்த வேதத்துடைய சட்ட திட்டங்கள், இவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே மனித சமுதாயத்துக்கு நன்மையை தவிர வேறு எந்த ஒன்றையும் பயக்காது. நன்மை மட்டும்தான் பயக்கும். வேதத்தின்படி ஒருத்தர் முழுமையாக வாழ்ந்தார் என்று சொன்னார், அவர் நிச்சயமான ஒரு நல்ல மனிதனாகத்தான் அறியப்படுவார். அவருக்கு எந்த விதமான கெட்ட நிகழ்வும் அல்லது கெட்ட தோற்றமும் அவரிடம் ஏற்பட்டு விடாது. அவருக்கு மறுமையில் உறுதியான ஒரு பரிசும் அவருக்கு காத்திருக்கிறது. உறுதியாக அதை சொல்லிவிடலாம். அப்ப இந்த வேதம் என்பது மனித குலத்துக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக இறை தூதர்கள் மூலமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அறிவுரைகளை, பல சட்டத்திட்டங்களை, பல செயல்பாடுகளை, நீங்கள் நேர்வழியின் பக்கம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற உறுதியான உபதேசங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வழங்கியிருக்கிறான். இந்த உபதேசங்களை நாம் அழகிய முறையில் பின்பற்றுவதற்காக அல்லது பிற மக்களுக்கு அழகிய முறையில் எடுத்து சொல்வதற்காக பல உதாரணங்களையும் திருமறை குர்ஆன்ல வழங்கி இருக்கிறார். இந்த உதாரணங்களை நாம் கவனமாக கையாண்டோம் என்று சொன்னால், அல்லது அதில் கூறப்பட்ட விஷயங்களை மற்ற மக்களுக்கு அழகிய முறையில் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துடைய உறுதியான கொள்கை
எல்லா மக்களுக்கும் அழகான முறையில் சென்றடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்லுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நம்மில் பல பேர் திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், நமக்கு வழங்கப்பட்ட வேதம், அதை நாம் படிக்க வேண்டும், அதில் உள்ளவற்றை சிந்திக்க வேண்டும், அதில் உள்ளவற்றை செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பெரிதாக இருப்பது கிடையாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறோம், 5 வேளை தொழுகை என்பது கடமை, அந்த கடமையை நான் முன்னும் பின்னுமாக எப்போது வேண்டுமானால் நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஏதோ ஒரு அடிப்படை முஸ்லிமுக்கு உண்டான தகுதி நமக்கு இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து செயலாற்றி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கொள்கையின்படி உறுதியான நம்பிக்கையோடு நம்ம அதனுடைய கடமைகளை செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை முஃமின்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமான செய்திகளை மக்களுக்கு சொல்லும் போது பல உதாரணங்களை சொல்கிறான். அதுல இந்த கொள்கையை சொல்லும் போது பல இடங்களில் உறுதியான ஒரு உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய ஒரு விதத்தை திருமறை குர்ஆன்ல நீங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். அப்போது அதை சிந்திக்கும் போது இந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த நல்ல உதாரணங்கள் வழி நம்ம இருக்க வேண்டும். அல்லாஹ் சில விஷயங்களில் கெட்ட உதாரணங்களை சொல்லி காட்டுகிறான், அதுபடி நாம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நமது மறுமை வாழ்க்கை என்பது தெளிவாக இருக்கும். மறுமைக்காகத்தான் நாம் உலகத்தில் முஸ்லீமாகவே இருக்கிறோம். அது பல பேருக்கு தெரியவதே கிடையாது. நாம் எதற்காக முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் மறுமைக்காகத்தான். உயர்ந்த ஒரு பரிசு என்பது நமக்கு இருக்கிறது, சொர்க்கம் என்கின்ற பரிசு, நரகம் என்கின்ற தண்டனை இருக்கிறது. இந்த விஷயத்துக்காகத்தான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு இல்லை என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் மாதிரி தாண்டோண்டித்தனமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக கூட நாம் இருப்போம். ஆனால் மறுமை என்கின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும் போதுதான் நாம் நேரான வழியில் வாழ வேண்டும், அழகான ஒரு வழியில் வாழ வேண்டும், சிறந்த ஒரு கொள்கையின்படி வாழ வேண்டும், இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும், இறையச்சத்துடன் நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையே எங்கிருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த மறுமை வெற்றியிலிருந்துதான், மறுமை நம்பிக்கையிலிருந்துதான் ஏற்படுகிறது. அப்படி உறுதியான அந்த நம்பிக்கையை வெளிப்படக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தின்படி நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் இருந்திருக்கிறோம், நான் இந்த உதாரணப்படி சிறந்த முறையில் நான் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் பிற மக்களுக்கு இந்த உதாரணங்களை சொல்லி சிறந்த ஒரு கொள்கையுடைய உதாரணங்கள் பிற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அந்த உறுதியான கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பும் என்பதும் நமக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நல்ல கொள்கைக்கு உதாரணம் தூய்மையான ஒரு நல்ல மரம். ஒரு மரத்தை உதாரணம் காட்டுகிறான். அந்த மரம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதனுடைய வேரை பூமிக்கு கீழே ஆழமாக பதிகிறது, மேலோட்டமாக இல்லை. அது வேர் நம்ம பூமிக்கு கீழே ரொம்ப ஆழமாக பதிந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல கூட நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடு, அப்போதான் பில்டிங் நிற்கும் சொல்றோமா இல்லையா? யாரு கேட்டாலும் சொல்லிடுவோம், பில்டிங் ஏன்பா சரிஞ்சு கிடக்கு, அஸ்திவாரம் சரியில்லைங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிவிடுவோம். அப்ப அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மரம் தனது வேரை ஆழ பூமிக்கு கீழே பதிக்கிறது. மேல பார்த்தீங்கன்னு சொன்னா கிளைகள், ஏராளமான கிளைகள், உயரமான ஒரு கிளைகளை அமைத்துக் கொள்கிறது. இப்படி இருக்கக்கூடிய மரம் என்ன செய்யும்? ஏராளமான காய்கனிகளை காய்க்கும். மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் ஏராளமான ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குமா இல்லையா? நிழல் மூலம் மனிதர்களுக்கு பலன் தரும், அவருடைய உணவுப் பொருட்கள் மூலமாக மனிதர்களுக்கு பலன் தரும். பறவைகள், கால்நடைகள்
ஏராளமான பலன்கள் அந்த மரத்தால் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்கிறான். தனது இறைவனுடைய விருப்பப்படி அந்த மரம் உணவுப் பொருட்களை வழங்குகிறது. இதை அல்லாஹ் எதற்கு உதாரணமாக சொல்கிறான் என்று சொன்னால், நல்ல கொள்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக இதை நாம் கூறுகிறோம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு உறுதியான கொள்கைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரம். இந்த நல்ல மரத்துடைய உதாரணத்தின்படி அந்த உறுதியான கொள்கையை வைத்திருக்கிற நான் இருக்கிறேனா என்பதுதான் சிந்தனை. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், உறுதியான கொள்கையை நாம் அடிப்படையாக வைத்திருக்கிறோம். மறுமைதான் உறுதியான நம்பிக்கை என்பது நமக்கு இருக்கிறது. நம்மை கொண்டு பலனடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நான் எனக்கு நானே பலன் அடைத்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. சரியா தொழுவ மாட்டேங்கிறேன், சரியான கடமைகளை நிறைவேற்ற மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் நல்ல கொள்கையுடைய உதாரணம் என்பது அங்க இல்லாமல் போய்விடுகிறது என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்ல கொள்கையை நாம் வைத்திருக்கிறோம். அந்த நல்ல கொள்கை எப்படி உதாரணப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறானோ அந்த உதாரணத்தின்படி நாம் பல மக்களுக்கு அல்லது உலகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். இது இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீய கொள்கைக்கு உதாரணமும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது தனது வேரை மேற்பரப்பில் அமைத்துக் கொள்கிறது. அது உள்ள ஒண்ணுமே இல்லை, அஸ்திவாரமே கிடையாது. அது மேல சில வரப்புகள்ல சில செடிகள் விழுந்து கிடக்கும். அந்த செடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மேல அந்த வேர்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ள போயிருக்காது. ஒரு சின்ன காற்று வந்ததுன்னா கூட உடனே சாய்ந்திருக்கும். கொள்கை அளவில் அந்த உறுதி என்பது அந்த அந்த மரத்துக்கு இருக்காது. ஒரு சின்ன காற்றிலே சாய்ந்துவிடும். அப்போ தீய கொள்கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக இந்த மரத்தை காட்டுகிறான். அதனுடைய வேர் மேலோங்கி இருக்கிறது. அது ஒரு காற்றினால் பிரிங்கி எரியப்படுகிறது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்களை உறுதியான கொள்கை மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகிலும் மறுமையிலும் நிலை நிறுத்துகிறான். அப்ப உறுதியான இந்த கொள்கையின் மூலம் நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் நாடியதை செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் மக்களுக்கு அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ உறுதியான ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய நாம், உறுதியான ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாம், பிற மக்களுக்கு பயன் தரக்கூடிய கொள்கையில் உறுதியான கடமையாற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாம்பலை உதாரணம் காட்டுகிறான். இறை மறுப்பாளர்களுடைய கொள்கைக்கு சாம்பலை உதாரணமாக இன்னொரு வசனத்தில் காட்டுகிறான். அந்த சாம்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, சாதாரண காற்றுக்கு அப்படி படிந்து போய் கிடக்கும். புயல் காற்று வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு புயல் காற்று வந்துச்சுன்னு சொன்னா அந்த சாம்பல் பயங்கரமாக வீசி தள்ளிவிடும். அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதை எல்லாம் எதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், அவர்கள் எதற்குமே சக்தி பெற மாட்டார்கள். அந்த கொள்கை சரியில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. அதுக்கு உதாரணம் இந்த சாம்பல். இந்த சாம்பல் எப்படி ஒரு காற்று வேகமான காற்றில் அடித்து செல்லப்படுகிறதோ அது மாதிரி உங்களுடைய பயனற்ற கொள்கையில் அடைத்து செல்லப்படும். பயனுள்ள கொள்கையாக இருக்குமே ஆனால் அது இந்த சாம்பல் மாதிரி இருக்காது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை உதாரணமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். சாம்பல் மாதிரி நமது கொள்கை என்பது இருந்துவிடக்கூடாது. நமது கொள்கை என்பது அழகான கொள்கை, உறுதியான கொள்கை, மறுமையில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கொள்கை. ஒருவர் மறுமையில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர் காலங்காலமாக அங்க இருப்பார். அங்க இறப்பே கிடையாது.
இந்த உலகத்துலதான் இறப்பு எல்லாமே. மறுமை வெற்றி பெற்றக்கூடிய ஒரு நிலை அவருக்கு இருக்குமே ஆனால் நிரந்தரமாக அதில் இருப்பார். மறுமைதான் உண்மையானதும் நிரந்தரமானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட அந்த மறுமையை வெற்றியை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாம்பல் மாதிரியான ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மனோ இச்சையின்படி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை ஒரு மனோ இச்சையின்படி அணுகக்கூடியவர்கள், கொள்கை அடிப்படையில் சில நேரங்களில் நான் முஸ்லிமாக இருக்கிறேன், சில நேரங்களில் நான் எதுக்கு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் மன இச்சைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஒரு நாயை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அந்த நாய் என்ன செய்கிறது என்று சொன்னால், அதை நீங்க தாக்கினாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது. நாய் பாத்தீங்கன்னு சொன்னா, அது கடுமையான கோடை காலத்தில் நீங்கள் நாயை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாய் நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு அதோடைய நாக்கிலிருந்து எச்சிகள் வடிந்து கொண்டு இருக்கும். அது ஒரு கள்ளத்துக்கு நீங்க அடிச்சாலும் கூட அப்படிதான், அது ஓடிக்கொண்டு நாக்கை தொங்க விட்டுட்டு ஓடும். இல்லைன்னு சொன்னாலும் அது நாக்கை தொங்க விட்டுட்டு தான் இருக்கும். அப்ப இந்த நிலையை, அந்த நாயோடைய நிலையை இந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அல்லது மனோ இச்சையின்படி செயலாற்றக்கூடிய மக்களுக்கு நான் இறைவனை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். அதில் எந்த உறுதியும் இல்லை, நினைத்ததை செய்வோம், நினைத்த மாதிரி உலகத்தில் நடப்போம், எந்த கட்டுப்பாடும் நமக்கு இல்லை என்ற அடிப்படையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு உதாரணம் அந்த நாய் தான். அது மிகவும் ஒரு பொய்யான கருதிய கூட்டம், அல்லாஹ் பற்றி உறுதியான ஒரு நம்பிக்கை இல்லாத கூட்டத்திற்கு இதுதான் உதாரணம். அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணத்தை அவங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ மனோ இச்சையின்படி நமது வாழ்க்கை என்பது அமைந்துவிடக்கூடாது. இறைவனுடைய உண்மையான கொள்கைப்படிதான் நமது வாழ்க்கை என்பது அமைய வேண்டும் என்பதில் மூமின்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இரண்டு மனிதர்களையும் ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுல ஒருத்தர் ஒரு ஊமையாக இருக்கிறார். அவர் தனது எஜமானருக்கு, அவருடைய ஓனருக்கு எந்த விதமான நன்மையும் செய்வதே கிடையாது. கேட்டா அவர் ஊமை. நம்மள பல பேர் ஊமையத்தான் இருக்கிறோம். மற்ற மனிதர்களை பற்றி அழகான முறையில் பேச சொன்னா நமக்கு பேசவே தெரியாது. அதே நேரத்தில் மணிக்கணக்கா சில விஷயங்களை பேசுவோம். குறைகளை பேசுறதுன்னா அது மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்களாக இருப்போம். நல்ல விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு நாம் மிகப்பெரிய ஒரு ஊமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயங்களை பேச வேண்டும். நல்ல விஷயங்களை பேசும் போதுதான் தீய விஷயங்கள் அகலக்கூடியதாக இருக்கும். அப்ப நல்ல விஷயங்களை பேசாதவர்களும் ஊமைதான். ஆனா இதுல என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, ஒரு ஊமையை அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுகிறான். அவர் அந்த ஊமை தனது எஜமானருக்கு எந்த விதமான நன்மையையும் கொண்டு வருவது கிடையாது. இவர் எப்பேற்பட்டவர் என்பதற்கு இன்னொருவரை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்கு உறுதியான கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின்படி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் சமமாக இருப்பார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். எந்த விதமான நன்மையும் செய்யாத ஒருத்தரும் ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒருத்தரும் சமமானவர்களா? அப்படி சமமாக ஆக்க முடியுமா? ஆக்க மாட்டோம். நம்ம யாருமே ஆக்கிறது கிடையாது. அப்ப ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய உறுதியான கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் உலகத்தில் எந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த உதாரணத்துடைய அடிப்படை. அப்ப உறுதியான நன்மையான மார்க்கத்தின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு கொள்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு நம்மை கொண்டு பிற மக்களுக்கு
ஏராளமான நன்மைகள் ஏற்பட வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மனிதர் கூட்டத்தையும் அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு கருத்தை கொண்டதாக இருக்கிறது. மனிதர்கள் ஒட்டுமொத்தத்தை அவர்கள் அல்லாஹ் அழைத்து என்ன சொல்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து விட்டு அவர்களால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஒரு ஈ பெயரை படைச்சிட முடியுமா? அப்ப என்ன அதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? படைப்பவன் தான் இறைவனாக இருக்க முடியும். உங்களை யார் படைத்தானோ அவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் ஏராளமான தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு ஈயை படைக்க முடியாது. சரி, ஈயை படைக்க முடியாது விட்டுருவோம். நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு பயங்கரமான வணக்கங்களை அதுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு உணவுகளை வைத்து சாப்பிட மாட்டீர்களா? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி படையல் செய்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த படையலையாவது அது சாப்பிடுமா? அல்லது படையல் இருக்கிறது என்பதை அது அறியுமா? அல்லது அந்த படையலை ஒரு ஈ சாப்பிட்டு போகுது, என்னுடைய உணவை அந்த ஈ சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லி அதை அவ திரும்ப ஏற்றுக்கொள்ள அந்த தெய்வங்கள் அனைவரும் சேர்ந்தாலும் முடியுமா? இதை உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். எது காட்டுகிறான் என்று சொன்னால், உதவி தேடுபவனும் அங்கே பலவீனமாக இருக்கிறான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்தவனை வணங்குகிறோம், படைத்தவனில் தான் நாம் உதவியும் தேடுகிறோம். அப்ப எந்த அளவுக்கு நாம் பலமாக இருக்கிறோம்? படைத்தவன் அல்லாதவர்களிடம் அவர்கள் உதவி தேடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அந்த கடவுளாக கருதப்பட்டவர்களும் பலவீனமானவர்கள் தான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல உதாரணமாக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உதாரணங்களை நமது வாழ்வியல் தத்துவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்பேற்பட்டவனிடம் உதவி தேடி கொண்டிருக்கிறோம். நான் கேட்ட ஒண்ணு கிடைக்கலையே, எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை ஏற்படுத்தினா சொல்லிட்டான். உலக வாழ்க்கையில நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கேட்டதெல்லாம் இல்ல தருவான், தரமே இருப்பான்ல. மறுமையின் வெற்றிக்காக, உங்களது நன்மைக்காக அல்லாஹ் அதை மகரமாக ஆக்குகிறான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை என்பது நமக்கு வேண்டும். நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹ் இது சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தரக்கூடும், அதனால நான் கேட்கறதை நிப்பாட்டிடுவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள கேட்டாங்க, எத்தனை வயசுல அவங்களுக்கு எல்லாம் புள்ளை கொடுத்தான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ள கேட்டாங்க, எத்தனை வயசுல புள்ளைய கொடுத்தான்? நிராகரிச, அதாவது பலவீனமானவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. நிராசை என்பது நமக்கு இருந்து விடக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் தருவான், இல்லை என்று சொன்னால் மறுமையில் அதை பரிபூர்ணமாக தருவான் என்று சொல்லி உறுதியான ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த எப்பேற்பட்ட இறைவனிடம் நாம் எனது கோரிக்கையை வைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். பலவீனர்கள் எந்த மாதிரியாக கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த கொள்கையை பற்றி சொல்லும்போது ஒரு சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அதனுடைய கூட்டை உதாரணமாக காட்டுகிறான். மறுப்போருடைய கொள்கை எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்த சிலந்தியுடைய பூச்சி வீடு கட்டுமா இல்லையா, சிலந்தி வீடுன்னு சொல்லுவோமா இல்லையா, அதை ஒற்றை அடிக்கிறீங்களாங்க, நீங்க ஒற்றெல்லாம் அடிக்கிறீங்களா? பெரிய கம்பு வச்சு அடிச்சு விடிச்சு பயங்கரமா அதுக்கு கஷ்டப்படுறீங்களா? ஒரு தொடப்படம் கொண்டு இப்படி தட்டினா அது விழுந்துரும், அப்படிதானே? அது மிகப்பெரிய ஒரு வீடு, காதை கொஞ்சம் வேகமா ஊதுனா கூட விழுந்துரும்.
அப்ப இது எந்த விதமான பலவீனமான வீடு? இந்த சிலந்தி வீடு என்பது எந்த மாதிரியான பலவீனமான வீடு? இந்த பலவீனமான வீடு மாதிரி தான் மறுப்போருடைய கொள்கை. இதை நீங்க அறிந்திருக்க கூடாதா? என்ன மாதிரியான கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திக்க கூடாதா? அவர்களை பற்றி தான் நல்லா கேட்கலாம் திருமறை குர்ஆன்ல. அப்ப உதாரணங்கள் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் எதற்காக உதாரணம் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? சிலந்தி வீடு என்பது நம்ம அன்றாடம் பார்க்கறது தான். நம்ம வீட்டில் கூட இருப்போம், தொடப்பனை வச்சு தொடப்போம். சில பேர் அதில் சென்டிமெண்ட்லாம் சிலந்தி வீடு கட்டிச்சிங்கன்னா வீட்டில் செல்வம் தங்காது இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது சுத்தமாக இருக்கணும், அசிங்கமாக இருக்கணும்னு சொல்லி நீங்க தட்டுறதுங்கிறது வேற. அதுல ஒரு சென்டிமெண்ட்லாம் வச்சிருக்கிறாங்க நாட்டில். ஆனால் அது அல்லாஹ் எந்த மாதிரி உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொள்கையை ஆழத்தை புரிவதற்காகத்தான் உதாரணங்களை சொல்லி காட்டுகிறான். ஆழத்தை நாம் புரிந்திருக்கிறோமா என்பதற்கு தான் நம்ம இந்த கேள்வியை நம்ம உங்களுக்கு முன்வைக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கொள்கை, அதனுடைய ஆழம், அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய மறுமை நன்மை, அதனுடைய அழகு, இதெல்லாம் புரிந்துதான் நம்ம செயல்படுகிறோமா? அப்படி புரிந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் மக்களுக்கு ஏராளமான நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு தௌராத் என்கின்ற வேதத்தை கொடுத்திருந்தான். அந்த வேதத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறான்? நமக்கு என்ன வேதம் தந்திருக்கிறான்? குர்ஆன் என்கின்ற வேதம். எதுக்கு கொடுத்திருக்கிறான்? பூஜை பண்றதுக்கா? பச்சை துணியில போட்டு அங்க மேல வைக்கிறதுக்கா? பொத்தி கொடுக்கறதுக்கா? எதுக்கு கொடுத்திருக்கான்? படிக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு. அதில் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறான் என்பதை சிந்திப்பதற்கு. ஆனா நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ பெரும்பாலானவர்கள் இப்படிதான் இந்த தௌராத்து கொடுத்தவர்களுக்கும் அவர்களும் இருந்ததாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்னன்னா அவங்க படிக்கிறதே கிடையாது, முதுகுக்கு பின்னால் இருந்து விட்டார்கள். நம்ம எப்படி இருக்கிறோமா? இருந்து உறுதியான கொள்கையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை முதுகுக்கு பின்னால் ஏந்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தௌராத்தை அந்த மக்களுக்கு நம்ம வழங்கினோம், அவர்கள் அந்த வேதத்தை முதுகுக்கு பின்னால் எழுதிவிட்டார்கள். இவர்களுக்கு உதாரணம் என்ன என்று சொன்னால் பொதி சுமக்கும் கழுதை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கழுதை மேல நீங்க புத்தகத்தை அடிக்கி வச்சாலும் ஏராளமான புக்கு வச்சிருக்கீங்க, அறிவு ஞானம் எல்லாமே அது இருக்கிறது, அந்த புத்தகத்துல இருக்குது. கழுதை படிக்குமா? கழுதை அந்த புத்தகத்தை படிச்சு அதனுடைய அறிவை எடுத்துக்கொள்ளுமா? அப்ப கழுதை படிக்காது. அந்த கழுதை மாதிரி தௌராத்தை முதுகுக்கு பின்னால் எழுந்து விட்டார்கள். அவருக்கு உதாரணம் அந்த கழுதை என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அதை உதாரணப்படுத்துகிறான் என்று சொன்னால் இந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கணும். நிறைய பேர் செல்போன்ல குர்ஆன்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பான். அந்த டவுன்லோட் பண்ண ஆப் சொல்லும், என்னை நீங்கள் நிறைய நாள் பயன்படுத்தவில்லை, அழித்து விடவா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நோட்டிபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். தொட்டுக்கவே மாட்டான், டவுன்லோட் பண்ணி வைக்கிறதே சரி. பள்ளிவாசலுக்கு குர்ஆன் அடிக்க வச்சிருக்கோம், தொட்டுக்க மாட்டான், படிக்கிறதே கிடையாது. அப்போ அந்த ஏடுகளை சுமக்கும் கழுதைக்கும் அந்த உதாரணத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான உதாரணங்கள், சில உதாரணங்களை தான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடிந்தது. இப்படி ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி மக்களுக்கு அறிவை சாட்டுகிறான். அந்த அறிவின்படி நாம் இருக்கிறோமா? அதனுடைய நல்ல நன்மையின்படி நாம் இருக்கிறோமா? கெட்ட உதாரணத்திலிருந்து நாம் விலகக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நல்ல உதாரணப்படி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய அந்த உறுதியான கொள்கையுடைய உறுதியான தன்மையோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாட்டுடைய குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிவதே கிடையாது.
ஆகஸ்ட் 15 வந்ததுன்னு சொன்னா அது சுதந்திர தினம். ஜனவரி 26 வந்துச்சுன்னு சொன்னா அது குடியரசு தினம். இந்த குடியரசு தினம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் அதன்படி இந்த அரசு இயங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் இயங்குகிறதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதிகமான சட்டங்களை மாற்றிவிட்ட ஒரு அரசு தான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு என்பது அவர்கள் விழா கொண்டாடுவதற்கும் பத்ம விருதுகள், அவங்க நாட்டியம் ஆடுறவங்க, சினிமா நடிகர்கள், இவங்கெல்லாம் பத்ம விருதுகள் கொடுப்பதுக்கு தான் பயன்படுத்துவதே தவிர மக்களுக்கு உருப்படியான செய்திகளை, நன்மை பயக்கும் செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்கு இந்த குடியரசு தின செய்திகள் எதுவும் பயன்படவில்லை என்பதுதான் சிந்தனையாக இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.